ஆடி மாசத்துல நம்ம என்ன செய்யறோம்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டுதல் என்னென்ன வைக்கிறோமோ அது எல்லாமே வரக்கூடிய மாதத்துல நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அந்த வேப்பிலக்காரிக்கு உண்டு. Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. அமாவாசை திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷம். இதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கன்னா நம்மளுடைய சந்ததிக்கே தானம் தர்மமா நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். நைவேத்தியத்துக்கு மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது என்னன்னா நம்மளுடைய கணவர் நல்லா இருப்பாங்க, அவருக்கு தொழில் நல்லா இருக்கும், அவருக்கு வருமானம் நல்லா இருக்கும், மெயினாக குடும்ப ஒற்றுமை. ஆடி மாதம் தொடர்ந்து கூட நீங்கள் செய்யலாம், அல்லது வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம். உப்பு வாங்கி மிளகு வாங்கி அதில் கலந்து நம்ம அந்த கொடிமரத்துக்கிட்ட வைப்போம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தீராத பிணி நோயை தீர்க்க வல்லது. மனநோயாக இருந்தாலும் மனக்குழப்பமாக இருந்தாலும் மன சஞ்சலமாக சில விஷயத்தை தீர்க்கவே முடியல அப்படிங்கும்போது அந்த உப்பு கரையிற மாதிரி சாயந்தரம் 7 to 9 அந்த பௌர்ணமியை பார்த்து வழிபாடு எடுக்கிறது, அதுக்கு நைவேத்தியமாக வைக்கிறது. அந்த கதைகளை படிப்பாங்க. இந்த கதைகளை படிக்கும்போது நம்மளுடைய தரித்திரியம் நீங்கும். என்ன செல்வ வளத்தை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய பண வரவை அதிகப்படுத்துவதற்காக சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு அர்த்தங்க. College of Engineering and Technology 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222 க்கு கால் பண்ணுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆடி மாசத்தோட சிறப்பை பத்தி சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அம்மா உங்ககிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அம்மா. நமஸ்காரம், அனைவருக்கும் நமஸ்காரம். ஆன்மீக கிளிப்ஸ் சேனலில் பயணிக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஆன்மீக விஷயமாக கேட்குறதுக்கே ஒரு புண்ணியமோ பாக்கியமோ வேணும். இடர்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய், சுடர்திரு அமுதை சுருதிகள் கூறி சுகமதை தந்திடுவாய், படர்தர இருளில் பருதியாய் பழவினை ஓட்டிடுவாய், ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் ஓம் சக்தி பராசக்தி. ஆடி மாதத்தை பற்றி பேசணுன்னு நிறைய பேசலாம். கண்டிப்பாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்பிகை தான். அம்பிகை எங்கே பார்த்தாலும் செழிப்பா அப்படியே இந்த ஆடி மாதத்தில் பார்த்தா சிரிச்ச முகத்தோட இந்த எல்லாரும் சொல்லுவாங்க சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியுமான்னு சொல்லுவாங்க. கோயிலே களை கட்டி அப்படியே பூ வாட அந்த கோயில் வாதத்தான் குங்கும வாட குங்கும காரிக்கு கூழ் ஊற்றுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதமே தீ மிதிப்பாங்க. முதல் வாரத்துலேருந்தே நிறைய கோயிலில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி மாதம் திறந்தாலே ஒரே திருவிழா கோலமாக இருக்கும். அதுவும் அம்பிகைக்கு ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு என்னென்ன கண்டிப்பாக தமிழர் பண்பாட்டு வரலாற்று செய்தினே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம காலம் தொட்டு பயன்படுத்திக்கு வரக்கூடிய அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம். அதை விட பெண்களுக்கே உகந்த மாதம்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை பிரார்த்தனைகளை நம்ம வைக்கும் பொழுது ஆவணியில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கிறது. அதற்கான இப்போ பாருங்கள் சேலை கூட மஞ்சள் கலரு, அதே போல் சிகப்பு கலர் தான் நம்ம எல்லா நாளுமே ஒரு ஆச்சாரமாக இருக்கக்கூடிய வழிபாட்டுக்குரிய மாதங்களில் தமிழ் மாதம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டுதல் என்னென்ன வைக்கிறோமோ அது எல்லாமே வரக்கூடிய மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அந்த வேப்பிலக்காரிக்கு உண்டுங்க. அப்போ அம்மன் அப்படிங்கும்போது நம்ம பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய தாயாராக இருக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும், இந்த வரலட்சுமின்னு சொல்லி அஷ்டலட்சுமியோட தாயாருடைய வழிபாடாக இருக்கட்டும், ஆங்காரமாக ஓங்காரமாக இருக்கக்கூடிய மாகாளி வெக்காளி அம்மன், இது போல் காளி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயாராக இருக்கட்டும், எந்த வழிபாடாக இருந்தாலும் சட்டன்னு நம்ம வேண்டுதல் பிரார்த்தனைக்கு கைகூட வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை விட இந்த மாதத்திலோட சிறப்புகள் அப்படின்னா அமாவாசை ரொம்ப ரொம்ப ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காம விடுபட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இறந்தோருக்கு நம்ம கண்டிப்பாக மூத்தோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குதோ
அதை விட இந்த நமக்கு வந்து கைங்கரியம் செய்ய முடியும் கிடைக்கும். இதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஆடி மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்குறவங்க சொந்த அம்மா, சொந்த அப்பா, அண்ணன், தம்பி, ரத்த உறவுகளுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இந்த ஆடி அமாவாசையில் நம்ம ஒரு நண்பனை நினச்சி, என்னோட நண்பன் இறந்து போயிட்டான், அவனை நினச்சி, என் கூட படித்தவங்க இறந்து போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க, நாங்கள் க்ளோஸாக ஒரு ரூமில் இருந்தோம், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மனசார நினச்சி தர்ப்பணம் கண்டிப்பாக இந்த பூலோகத்தை விட்டு மறைந்த அத்தனை உயிர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அது தர்ப்பணம் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, தெரியாமல் இறந்தவங்களுக்கு கூட. இப்போ அந்த ஃப்ளைட்டு விபத்துலாம் நடந்துச்சு, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தவங்களை கூட நினச்சி அந்த ஆத்மா சாந்தி அடையணும், இறைவனுடைய தஞ்சம் அடையணும்னு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க, சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தாத்தா மூதாயர் சொல்லி அவங்க பெயர் நாமமெல்லாம் சொல்லி நம்ம திதி அவங்க கொடுக்கறதுக்கு தான் இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம். இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கன்னா, நம்மளுடைய சந்ததிக்கே அந்த பல பிரச்சனைகளை வந்து தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். சரிங்களா? படையல் போட்டு நம்ம வந்து அந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறது, நம்ம வழிபாட்டு முறையெல்லாம் கரெக்டாக செய்யறது, இந்த சனிக்கிழமை வாரந்தோறும் நம்ம செய்யும் போது கூட இந்த சனி தாக்கம் கூட நமக்கு குறையும்பாங்க. எல் சாதம் கலந்து வைக்கிறது. அதை விட நமக்கு செவ்வாய் வெள்ளி பெண்கள் வந்து நமக்கு திருமண பாக்கியம் கிடைக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உயர்வான பதவி அந்தஸ்து தொழில் கிடைக்கணும், கணவனுக்கு வழிபாடு எடுக்கும் பொழுது கணவனை நினச்சி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புக்கு மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து தானம் தர்மமாக நம்ம வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். நைவேத்தியத்துக்கு மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் சரடு, குங்குமம் இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது என்னன்னா, நம்மளுடைய கணவர் நல்லா இருப்பாங்க, அவருக்கு தொழில் நல்லா இருக்கும், அவருக்கு வருமானம் நல்லா இருக்கும், மெயினாக குடும்ப ஒற்றுமை, சச்சரவு சண்டை தீருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியம் பலமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கணவர் நல்லா வந்து ஒரு 90-100 வயசு வரை ஆயுஷோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இதில் வந்து இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விசேஷத்துக்கு உள்ளடங்கியதுங்க. அதை விட ஆடி 18 அப்படிம்பாங்க, ஆடி பெருக்கு அப்படிம்பாங்க. இந்த ஆடி 18 வந்து இந்த போர்க்களங்கிற 18 நாட்கள் முடிஞ்சு அந்த நாள் 18ஆம் தேதி நம்ம கொண்டாடக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, நீர்நிலை பகுதின்னு சொல்லக்கூடிய ஆறு, குளம், இந்த மாதிரி ஏரி, இந்த சைடில் நம்ம பெண்கள்லாம் திருமணமானவங்க ஆகாதவங்க எல்லாருமே குதூகலமாக அந்த மண்ணெல்லாம் வந்து பிடிச்சு வைப்பாங்க. 9 சப்த கன்னிமாராக வைக்கிறது, 7 அல்லது 9 வைப்பாங்க. அதை வச்சு அதுக்கான பூ புஷ்பம் இதெல்லாம் வச்சு தீபாராதனையெல்லாம் செஞ்சு அதுக்கு நைவேத்தியம் அந்த பச்சரிசி, கரும்பு சக்கரை, இதை மாதிரிலாம் அந்த கருப்பு காதாள கருகமணியில் வச்சு வழிபாடு எடுப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய இந்து தர்மத்துப்படி அவங்களுடைய குலதெய்வ விஷயத்தைப்படி நம்ம வந்து அந்த வழிபாடு எடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் போக முடியல, வயசாயிடுச்சு, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா வீட்லேயே கூட அதை வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் ஆட்டம் பிடிச்சு வச்சு பச்சரிசி இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு அதை ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐதீகம் உண்டு. ஆச்சாரமாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஜாதி முறைப்படி வந்து வழிபாடு எடுப்பாங்க. இது ரொம்ப விசேஷமான நாட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம வரலட்சுமி நோன்பு மாதிரி இந்த ஆடி பூரத்தை வந்து அவ்வளோ விசேஷமாக வளகாப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டாள் தாயார் அவதரித்த நட்சத்திரம் விசேஷமான சிம்ம ராசியில் 4 பாதங்களும் பூர நட்சத்திரம் விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கே உரித்தான நம்ம வழிபாட்டு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லுவோம். அடுத்தது அது ஸ்ரீவில்லிபுத்தூருங்க இங்கே சென்னையிலேயே இருக்குதுங்க, இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் இருக்குது. ஆண்டாள் தேவிக்காக ஒவ்வொரு ஊர் பெருமாள் கோயிலையும் ஆண்டாள் வந்து தனியாக இருப்பாங்க. அது நாச்சியாருங்கிற உங்கள் பெயர் நாமத்தில் இருந்து சொல்லும்போது இன்னும் விசேஷமாக இருக்குது. ஸோ அப்படி அம்மனுக்கு வந்து என்னென்னா வளகாப்பு, நம்ம வளகாப்பு நடத்துறது, நம்ம வளையல் வாங்கி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், சுபகாரியம் நடக்கணும், சுப நிகழ்ச்சி சீக்கிரம் சட்டுன்னு கைகூடணும் அப்படின்ட்டு மங்கள பொருட்கள் ப்ளவுஸ் பிட்லேருந்து சேலை கூட நம்ம ரவிக்க துணி வச்சு அந்த மஞ்சள் குங்குமம், மஞ்சள் சரடு, வளையல்லாம் வச்சு சிகப்பு மஞ்சள் வச்சு நம்ம வழிபாடு எடுத்து அதை நம்ம விநியோகம் பண்ணணும் ஏழைகளுக்கு. மங்கள கல்த்தி வரக்கூடிய அந்த மங்கள பொருட்களை திருமணமான பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அம்பாள் தாயாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குது, வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் போது
சீக்கிரமாக ஆவணிலேயே கைகூடும் அப்படிங்கிற விஷயமும், நம்மளுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் மாங்கல்ய பலம் நல்ல அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீக வழிபாடு தான் இந்த மாதிரி வழிபாடு. ஆடி அப்படின்னு சொன்னாலே அம்பால வழிபடுவாங்க, மாரியம்மன் அப்படிதான் தெரியும். ஆண்டாளுக்கும் பூரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, உருத்தனவ அவதான் அப்படிங்கிறத நீங்க வந்து நம்ம காணொளி மூலமா மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஏன் விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு விசேஷமாக இந்த நாட்களை எப்பயுமே வந்து தவிர்க்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அல்லது மற்ற விஷயங்கள் காரியங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால் நம்ம வந்து செய்யக்கூடாது, அதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறையில் வந்து ஆடி மாதம் எல்லார் வீட்லேயுமே தயவு செஞ்சு செய்யுங்க. அதுக்கு தெரியல ஃபோன் பண்ணி கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆடி மாதத்தில் பௌர்ணமி, அதுவும் வந்து சத்யநாராயண பூஜை செய்யும் பொழுது ஈவினிங் டைம் இந்த மறைந்த சித்தர்கள் மகான்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் கோயிலையோ அல்லது சாய்பாபா சீரடி சாய்பாபா கோயிலெல்லாம் இந்த சத்யநாராயண பூஜை செய்கிறாங்க. பட்டாபிஷேகமாக இருக்க ராமருடைய படத்தை வச்சு சாயந்தரம் 7 to 9 அந்த பௌர்ணமியை பார்த்து வழிபாடு எடுக்கிறது, அதுக்கு நைவேத்தியமாக வைக்கிறது, அந்த கதைகளை படிப்பாங்க. இந்த கதைகளை படிக்கும்போது நம்மளுடைய தர்திரியம் நீங்கும். என்ன வந்து செல்வ வளத்தை கொடுக்கறதுக்காக, நம்மளுடைய பண வரவை அதிகப்படுத்துவதற்காக, சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு அர்த்தங்க. இதையும் நம்ம மக்கள் விடாமல் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் செய்யலாம். ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அஷ்டோத்திரம் சொல்லி லக்ஷ்மி தாயாரோட ஒரு மல்லிகைப்பூ ஒரு 100 பூ 108 பூ வச்சு அதை நம்ம அர்ச்சனை செய்யலாம். குத்து விளக்கு ஏற்றி வச்சு கரெக்டாக சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை செஞ்சாலும் மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும், குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். சிறப்பு. ஸோ ஆடி அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ விஷயங்கள். ஆடி மாதம் பெண்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க, சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஔவையார் கதை சொல்லி அந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு கொலக்கட்டை சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது சாப்பிட்டா வீட்டில் செல்வம் பெருகும், எல்லா கஷ்டமும் நீங்கிரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது எதுக்காக? இது வந்து ஒரு அருமையான ஒரு ஐதீக முறை. இதுவும் சில குலத்தார் மட்டும்தான் செய்வாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது என்னன்னா மறைமுகமாக நம்மளுடைய இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்ருக்கும், காரிய தடை இருந்துகிட்ருக்கும், அல்லது வந்து கணவருக்கே வந்து தொழிலே இல்லாமல் இருக்கலாம், தொழில் செஞ்சிட்ருப்பாங்க, சரியான வருமானம் இல்லாமல் இருக்கும். அது வந்து ஜாதக கட்ட ரீதியாகவோ தசாபுத்தியும் கஷ்டப்படுத்தினாலும் மறைமுகமாக பெண்கள் மட்டும் இதை வந்து செய்யக்கூடிய அமைப்பு நமக்கு வந்து சில விஷயங்களை மறைமுகமாக செய்யணும்னா ஆத்தா, அதாவது அம்மன் அப்படிங்கும்போது இந்த சமயபுரம் மாரியம்மன் இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பெரியவங்களை, அதாவது வயதானவங்களை வச்சு தான் இந்த முறை வந்து கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு அது மாதிரி ஆச்சி மாதிரி அம்மாங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இதை செய்வாங்க. அது வந்து முறை இருக்குதுங்க, அதுக்கு சில ஐதீக முறைகள் இருக்குது. அது இரவு நேர பூஜையாக நம்ம செய்யக்கூடிய அமைப்பு. அதுக்கு சில வந்து தின்பண்டங்கள்பாங்க வச்சு நம்ம அதை சாப்பிட்றது ஆண்களுக்கு தெரியாமல், ஆண்களுக்கு கூட கொடுக்காம கூட சில வீட்டில் இருப்பாங்க. இதை பெண்கள் மட்டும் ஐதீகமாக செய்யக்கூடிய முறைகள். அதை வெளிப்படையாக வந்து ஒவ்வொருத்தருடைய வழக்குப்படி அதை வந்து கொண்டாடுவாங்க. அதை நிறைய டெப்த்தாக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த பண்டிகை ஒரு சிறப்பான அமைப்புங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தன்னுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு விநியோகம் பண்ணுறதுக்கு இந்த கூழ் ஊற்றுவாங்க. கேழ்வரகு கூழ் ஊற்றுறது அப்படிங்கிறது நம்மளுடைய குலம் தலைக்கிறதுக்காக, அல்லது என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலான வேண்டுதல் பிரார்த்தனை, அடுத்த வருஷத்துக்குள்ளார என் பிள்ளைக்கு மாங்கல்யம் ஏறணும், நல்ல மணவாளன் அமையணும் அப்படின்னு வைக்கக்கூடிய அமைப்புக்கு இது மாதிரி கொடுக்கறது. அல்லது ஒரு உடம்பு தொந்தரவாக இருக்கார், கணவருக்கு வந்து ஏதாவது சிகிச்சையோ அல்லது பிரச்சனையோ ஒரு ஐசிக்குள்ளே கூட இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வேண்டி கேட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த கூழை குடிக்கும் பொழுது அந்த கூழை வந்து பிரசாதமாக பிரார்த்தனைக்கு அவர் ஆத்தா முன்னாடி வைக்கும் பொழுது வேப்பம் தலையை அதில் போடுவாங்க 2. அப்போ அதை கொடுத்து விநியோகம் பண்ணும் பொழுது 4 பேர் குடிக்கிறாங்க, குடிக்கவும் மனம் குளிரும், அந்த வயிறு குளிர்ந்து போயிருமா. அந்த மாதிரி பசியை பிணியை போக்க வல்லதும் புரோட்டீன் வேற சொல்லலாம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா பிரபஞ்ச சக்தியோடு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள். அதை விட நான் சொல்லுவேன், இந்த கொடிமரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ சிங்கம் இது மாதிரிலாம் இருக்கும், கொடிமரமும் இருக்கும். ஒவ்வொரு கோயிலையும் பிரசித்த பெற்ற மாரியம்மன் ஸ்தலத்திலையும் இருக்கும். அது எப்படின்னா அந்த அக்னி சட்டியெல்லாம் கொண்டு கூட அந்த இடத்துல வைப்பாங்க. அந்த பண்டிகை விழாக்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை விட இந்த மாதிரி ஆடி மாதம் தொடர்ந்து கூட நீங்கள் செய்யலாம். அல்லது வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம். உப்பு வாங்கி
மிளகு வாங்கி அதில் கலந்து நம்ம அந்த கொடிமரத்துக்கிட்ட வைப்போம். இது எதுக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட தீராத பிணி நோயை தீர்க்க வல்லது. மனநோயாக இருந்தாலும், மனக்குழப்பமாக இருந்தாலும், மன சஞ்சலமாக சில விஷயத்தை வந்து தீர்க்கவே முடியல அப்படிங்கும்போது அந்த உப்பு கரையிற மாதிரி ஆத்தா உங்ககிட்ட ஒரு உப்பு பிடி கொடுத்துரும். சில விஷயங்கள் என்னென்னா செல்வத்தை கொடுக்கும். ஒரு சிலர் ஐதீகம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்கின் டிசீஸு ஆத்தா வந்து வந்துருவா, அதில் வந்து நமக்கு வந்து அம்மை நோயெல்லாம் வரும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து வேப்பிலை இந்த மாதிரி மிளகு வச்சு உப்புக்கள் வச்சு வழிபாடு செய்யறேன்னு வேண்டுதல் பிரார்த்தனை செய்யலாம். வச்சும் நம்ம பிரார்த்தனை செய்யலாம், அல்லது வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பழங்கால தொட்டு தமிழர் பண்பாட்டில் நிறைய விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் பல காரிய சித்திக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சூட்சுமமாக சொன்னது என்ன அப்படின்னா, சயின்ஸு படியும் இது வந்து நமக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பு. ஸோ ஆடி மாதத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. ஆடி மாதம் என்ன பண்ணணும், ஆடி மாதம் அது முக்கியமானது என்னென்னா ஆண்டாளை பற்றி சொன்னீங்க. பூர நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரி ஆண்டாள், அவளை போய் வணங்கினா போதும். அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பற்றி சொன்னீங்க. அம்மனுக்கு வந்து ஆடி பூரம் பண்ணுறது, வளைகாப்பு பண்ணுறது, வரலட்சுமி நோம்பு பண்ணுறது, நிறைய விஷயங்கள். ஆடின்னு திறந்தாலே அம்பிகைக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஓகே, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222 கால் பண்ணுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.